வெல்கம் பேக் டு அவர் சேனல். 2025 வெளிவந்திருக்கிற ஒரு ஹாலிவுட் ஃபேண்டசி ஹாரர் ஆக்ஷன் ட்ராமா மூவி தான் க்ரோன் ஆஃப் ஷேடோஸ். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு பிரைமில் ஓசிஸ் ரெண்டலில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படம் உங்களுக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸ்லையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. படத்தோட தமிழ் டப்பிங் சுமாராக இருக்குது. சிஜி இந்த படத்தில் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அதான் இந்த படத்தை இருக்க மெயின் நெகட்டிவே. ஏன்னா அந்தளவுக்கு பெருசாலாம் இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா பண்ணல. ரொம்ப கம்மியான குவாலிட்டியில் கம்மியான பட்ஜெட்டில் படம் எடுத்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஆனால் ஸ்டோரி வைஸாக பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணோம். படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, கதையில் வரக்கூடிய நம்ம ஹீரோயின் அவங்களோட அப்பா வந்து ராஜாவாக இருப்பார். அவங்கள கொண்டுட்டு அந்த நாட்டையே டேக் ஓவர் பண்ணிட்டு இருப்பாங்க. இவனோட தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன் தான் பிரின்ஸ் எல்டரான். ஸோ அவனை வந்து நாடு கடத்தி அவனை இங்கேயும் வந்து ஒரு மூலையில் வாழ்ந்துட்டு இருப்பார் தலைவர். அதுவும் பயந்து வாழ்ந்துட்டு இருப்பாப்புல. ஆனால் இது ஒரு கட்டத்தில் மறுபடியும் திரும்பி வர, ஸோ மறுபடியும் எப்படி அந்த நாட்டை வந்து கைப்பற்றி ரிலீட் பண்ணுறாரு அப்படின்றது தான் படத்தோட கதையே. ஓவராலாக இந்த படம் வந்து எல்லாமே கலந்து எடுத்திருக்காங்க. ஃபேண்டசி இருக்குது, குறிப்பாக டிராகன்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதெல்லாம் சம்மன் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ்லாம் காட்டப்படுது. அண்ட் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் அப்படியே குழப்பி அப்படியே ஒரு மாதிரி நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. ஆனால் நமக்கு ஸ்க்ரீன் பிளே ப்ரெசென்ட் பண்ணியிருக்க லட்சணம் முக்கியம். இது ரொம்ப ஆவரேஜாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே அந்தளவுக்கு பெருசாக பரபரப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போல். குறிப்பாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எடுத்துக்கிட்டா படம் வந்து அந்த ஹாரர் எலமெண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அது கொஞ்சம் சில இடத்துல ரொம்ப ஸ்லோவாகவே போச்சு பேசிங்க பொறுத்த வரைக்கும். ஓவராலாக ஸ்டோரிக்காக அந்த படத்தை பார்க்கலாம். அதை தாண்டி பார்த்தே ஆகணும் அப்படின்ற படம்லாம் எனக்கு தோணலை. ஏன்னா விஎஃப்எக்ஸ் அந்த சிஜிலேயே வந்து உங்களை டவுன் பண்ணி விட்டுரும். ஸோ அந்தளவுக்கு தான் படம் இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் வைஸாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிற மேகன் ஹிருத்திக், ஸோ அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாக அவங்களோட ரோல் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. விஷுவலாக இந்த படத்தில் எதுவுமே இல்லைங்க ஐயா, வேஸ்ட் டம்மி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபேண்டசி எலமெண்ட்ஸும் இந்த படத்தில் கலந்து இருக்கிறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக மேபி இருக்கலாம் படம் பார்க்குறப்ப உங்களுக்கும்.